ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2022ல ரிலீஸ் ஆன த லாஸ்ட் பேஷண்ட்ன்ற ஒரு பிரெஞ்சு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். கொல்ல நாஸ்தியான ட்விஸ்ட் உள்ள ஒரு கொடூரமான படங்க இது. கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பையனோட குடும்பத்தை அவன் கண்ணு முன்னாலேயே வச்சு யாரோ கொலை பண்றாங்க. இவனையும் சேர்த்து தான் கொலை பண்றாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா இவன் உயிர் தப்பிச்சிடறான். தப்பிச்சு என்ன புண்ணியம், பையன் 3 வருஷம் கோமாவுக்கு போயிடுறான். திரும்ப கண்ணை முழிக்கும் போது இவனோட பாஸ்ட் வாழ்க்கை இவனுக்கு மறந்து போச்சு. அப்படி இருக்கப்போ கொலகாரன் யாருன்றதும் தெரியாது இல்லையா. சோ கோமால இருந்து கண்ண முழிச்ச இந்த நோயாளியும் இவன் பழச மறந்துட்டதுனால இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த சைக்காட்ரிக் டாக்டரும் சேர்ந்து கொலகாரனை தேட தேட அதுல வெளியே வர தடக் தடக் பட்டக் பட்டக் மர்மங்கள் தான் முழு படத்தோட கதையும். கடைசியா கொலையாளியை ரிவீல் பண்றப்போ நமக்கே அள்ளு விட்டுரும். சோ அப்படி நம்மளையே சிலுத்து போய் சில்லறிய சதற விட வைக்க போற அந்த ட்விஸ்ட் என்ன, வாங்களேன் படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ராத்திரி நேரம், காதை பொளக்குற அளவுக்கு இடி சத்தம், கொற்ற மழை. அதுக்கு நடுவுல ஒரு வீட்டுக்குள்ள இருந்து முகம் தெரியாத எவனோ ஒருத்தவன் வெளியே நடந்து வரான். இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில இந்த வீட்டுக்கு வெளியே சில சின்ன பசங்க பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ பால் மிஸ் ஆகி இந்த வீட்டுக்குள்ள விழுந்துருது. இதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் போறப்போ வீட்டுக்குள்ள இவன் பாக்குற விஷயம் இவனை அள்ளு உட வைக்குது. ஏன்னா வீடு முழுக்க பிணக்குவியல், கிட்டத்தட்ட 4 டெட் பாடிஸ்க்கு மேல இருக்கு. கதவுக்கு பக்கத்துல ஒரு பையன் செத்து போய் கிடக்குறான். அவனை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆன்டி செத்து போயிருக்கு. இதை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி சோஃபால உட்கார்ந்த மேனிக்கே ஒரு அங்கிள் செத்து போயிருக்காரு. அங்கிளுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சின்ன பையன் வயித்துல கத்தி குத்து வாங்கின நிலைமையில கண்ணை மூடி உட்காந்துருக்கான். இவன் தாங்க படத்தோட ஹீரோ. ஹீரோ பாக்குறதுக்கு செத்துட்ட மாதிரி தானே தெரியுது. இப்படியே ஹீரோவோட மூஞ்சிக்கு க்ளோஸ் அப் வச்சு அடுத்த 3 வருஷம் கழிச்சு வந்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ இன்னும் சாகல. 3 வருஷமா கோமால இருந்திருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா கோமால இருந்தவன் என்னாலும் இல்லாத திருநாளா இன்னைக்கு காலையில கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சவனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. அதோட பல நாளா படுத்த படுக்கையா பாடி இருந்துச்சு இல்லையா. சோ மசில்ல மூவ்மெண்ட் இல்லாததுனால கண்ணை திறந்ததும் உடம்புல எந்த ஒரு பகுதியையும் அசைக்க கூட முடியல. தற்சமயத்துக்கு குழப்பத்துல இருக்கான். இதோட அன்னைக்கு நைட்டு ஹீரோ ரூம்ல தனியா தூங்கிட்டு இருக்கும்போது ஓப்பனிங்ல ஹீரோவோட வீட்டுக்குள்ள இருந்து முகம் தெரியாத ஆள் ஒருத்தவன் மழையில நனைஞ்சுக்கிட்டே வெளியே போற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லீங்களா, அதே ஆள் இப்ப ஹீரோவோட ரூமுக்குள்ள இருக்க மாதிரியும் உடம்பு முழுக்க தண்ணி சொட்ட சொட்ட ஹீரோவை நோக்கி நடந்து வந்து ஹீரோ மேல ஏறி ஹீரோவை கொலை பண்ற மாதிரியும் ஹீரோவுக்கு ஒரு ஹாலுசினேஷன். இங்க தாங்க படத்தோட டைட்டிலேயே போடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹீரோவை பாக்குறதுக்கு வந்த ஒரு லேடி சைக்காட்ரிக் டாக்டர், வணக்கம் தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு, நேத்து நீ கண்ணை முழிக்கும் போது கூட நான் பக்கத்திலே தான் இருந்தேன் அப்படின்னு கேட்டதும் ஹீரோ வந்திருக்க லேடி டாக்டரோட கைய பார்க்க இதே மாதிரி வேற ஒரு கை ஏதோ ஒரு புல்வெளியை தடவர மாதிரி ஹீரோவோட பாஸ்ட் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஹீரோவுக்கு தெரியுது. மிச்சபடி அதோட முழு விளக்கம்லாம் தெரியல. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தாங்க இருக்குன்னு ஹீரோவும் சொல்லிடுறான். ரைட்டு, நேத்து நைட்டு உனக்கு என்னப்பா ஆச்சு, திரும்ப உனக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா நீ எதையோ பார்த்து பயந்துருக்கன்னு தானே அர்த்தம். யாருமே இல்லாத இந்த ரூம்ல யாரை பார்த்துப்பா பயந்த அப்படின்னு டாக்டர் கேட்க, மான்ஸ்டர் மேடம் மான்ஸ்டர், ஒரு மான்ஸ்டர் என்ன கொலை பண்ண வந்துச்சுன்னு ஹீரோ சொன்னா, மான்ஸ்டரா, நல்லா வேக வச்ச வேப்பங்குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்னப்பா நீ மான்ஸ்டர் இன்ஸ்டர்னு நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுப்பா. 3 வருஷமா நீ கோமால இருந்ததுனால உன்னோட பழைய மெமரிஸ்லாம் உனக்கு மறந்து போச்சு. திரும்ப அது கொஞ்சம் கொஞ்சமா ரீஸ்டோர் ஆகும்போது கூடவே வர ஹாலுசினேஷன் தான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரிப்பா, முதல்ல நீ ஏன் இங்க இருக்க, நீ எப்படி இங்க வந்தன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு டாக்டர் அடுத்த புள்ளிய வச்சதும் ஹீரோ தெரியாதுன்றான். பரவாயில்ல, இதை நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். 3 வருஷத்துக்கு முன்னால, அப்போ உனக்கு வயசு 16, உன் வீட்டுல கடும் கலவரமான சம்பவம் நடந்துச்சு. உன் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச யாரோ ஒருத்தவங்க உன் அம்மா அப்பா 2 பேரையும் துப்பாக்கியால ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. 3வது வெளியூர்ல இருந்து உன் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த உன்னோட கசினையும் துப்பாக்கியால ஷூட் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் அதனால சாகல. ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்தை நெரிச்சதுனால செத்து போயிருக்கான். கடைசியா நீ உங்க அப்பாவுக்கு பக்கத்திலேயே வயித்துல கத்தி குத்து வாங்கின நிலைமையோட உட்கார்ந்து இருந்த. பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ் உட்பட நாங்க எல்லாருமே நீ செத்துட்டன்னு தான் நினைச்சோம். ஆனா நீ சாகல. 3 வருஷமா கோமால இருந்துட்டு நேத்து காலையில தான் கண்ண முழிச்ச. இதை தவிர எனக்குமே அன்னைக்கு நைட்டு என்னாச்சுன்னு தெரியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே படுத்திருக்க ஹீரோவுக்கு முன்னால இருக்க செவுத்துல கிராக் ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததும் மறுபடியும் ஹீரோவோட பாஸ்ட் வாழ்க்கையில விட்டு விட்டு விஷயங்கள் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. அதுல ஒரு பொண்ணு வரா. மெயினா ஹீரோ கத்தி குத்து வாங்கி உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பொண்ணு ஹீரோவுக்கு முன்னால உட்காந்து உன் கையை என்கிட்ட குடுன்னு சொல்றா. இதெல்லாம் ஹீரோ டாக்டர் கிட்ட சொல்லல. இந்த ஞாபகங்களோட இருக்கும் போதே ஒரு தெரபிஸ்ட் ஹீரோவோட பாடியில மூவ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு என் கையை இறுக்கமா பிடிச்சிக்கப்பா, உன்னால எதையாவது ஃபீல் பண்ண முடியுதான்னு பாருன்னு சொல்றாரு. அப்படி ஹீரோ தெரபிஸ்டோட கையை பிடிக்கும் போது கத்தி குத்து வாங்கின ஹீரோவுக்கு முன்னால ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தா இல்லையா, அந்த பொண்ணோட கையை இறுக்கமா பிடிக்கிற மாதிரியே ஹீரோவுக்கு ஒரு ஞாபகம். அந்த பொண்ணோட பேரு லாரா. அவ ஹீரோவோட அக்கா போல. சோ லாராவோட ஞாபகம் வந்ததும் எங்க என்னோட அக்கான்னு ஹீரோ தெரபிஸ்ட் கிட்ட கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் என்னோட வேலை, இதெல்லாம் உன்னை பார்க்க ஒரு டாக்டர் வருவாங்கல்ல, நீ அவங்கள்ட்ட கேட்டுக்கோன்னு சொன்ன தெரபிஸ்ட் வெளியே போய் டாக்டர் கிட்ட என்னத்தையோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்க. உள்ள வந்த டாக்டர், யாருப்பா அந்த லாரா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட் லாரா உன் கூடவே இருந்ததா நீ தெரபிஸ்ட் கிட்ட சொல்லிருக்கியாமே, அப்ப லாரா தான் எதுவும்
அதுவும் அப்படின்னு லாரா தான் கொலகாரியா இருப்பாளோன்ற மாதிரி டாக்டர் கேட்டதும், சேச்சா அதெல்லாம் இல்லைங்க, அவளே ஒரு அப்புறாணி, அவ அதெல்லாம் பண்ணிருக்க சான்ஸே இல்ல. முதல்ல எங்கெங்க என்னோட அக்கா, நான் அவளை பார்த்தே ஆகணும்னு ஹீரோ ஆட முடிகிறான். எனக்கு தெரியாது ராஜா, சம்பவம் நடந்ததுல இருந்து லாரா காணாம போயிட்டா. அவ எங்க போயிருக்கா, அன்னைக்கு நைட்டு என்ன ஆச்சுன்றத நீ தான் எனக்கு சொல்லணும். அதுக்கு ஒரே வழி உன்னோட ஞாபகங்களை திரும்ப வர வைக்கிறது தான். இனிமேல் நீயும் நானும் சேர்ந்து அதான் பண்ண போறோம். உன் மெமரிஸை திரும்ப கொண்டு வரதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உனக்கு என்னென்ன ஞாபகம் வருதோ அதை என்கிட்ட சொல்லுன்னு ஆரம்பிச்ச டாக்டர் ஹீரோவோட ஃபேமிலியை பத்தியும் ஹீரோவோட வீட்டு அமைப்பை பத்தியும் வீட்டுக்குள்ள எது எது எங்கெங்க இருக்குன்னு ஒவ்வொன்னா சொல்ல ஹீரோவுக்கு அவன் வீட்டோட ஞாபகம் முழுசா வந்துருது. சோ இப்ப நமக்கு ஹீரோவோட ஒரு மெமரியை காட்டுறாங்க. ஹீரோ அவன் வீட்டு முன்னால நிக்கிறான். வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தா லாரா மேல ஒரு ரூமுக்குள்ள எதையோ பார்த்து தகச்சு போய் நின்னுட்டு இருக்கா. எதடி பாக்குறேன்னு ஹீரோ லாரா கிட்ட போய் இவனும் மேல நிமிந்தா அடிக்கடி ஹீரோ மான்ஸ்டர்ன்ற ஒரு உருவத்தை பார்த்து பயப்படுறான்ல, அவன் மேல நிக்கிறான். அட அன்னோன் அன்னியன், யாரா நீ, இன்னைக்கு நீ யாருன்னு பார்க்காம விடவே மாட்டேன்டா அப்படின்னு ஹீரோ லாரா ரெண்டு பேருமே தான் வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போனதுமே திடீர்னு வீட்டுக்கு வெளியே இடி மின்னல் மழைன்னு பொழக்குது. சோ அன்னைக்கு நைட்டு கொலை நடந்துச்சுல்ல, ஹீரோ இப்ப அந்த மெமரிக்கு வந்திருக்கான். அதாவது ஹீரோவோட மெமரி ஒரே கோர்வையா ஆர்டரா வரல, இன்னைக்கு நடந்தது 4 நாள் கழிச்சு நடந்தது அப்படின்னு பாதி பாதியா சேர்ந்து மொத்தமா வந்துட்டு இருக்கு. ஆக ஹீரோ இந்த மெமரிக்கு வந்துட்டானா, வீட்டுக்குள்ள ஹீரோவோட அப்பா சோஃபால உட்காந்த மேனிக்கே தூங்கிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹீரோ படிக்கட்டு ஏறி மேல நடந்து போக படிக்கட்டுக்கு சைடுல இருக்க செவுரு மொத்தமும் ஹீரோ லாரா இவங்க சின்ன வயசா இருக்கும் போது எடுத்த போட்டோஸா இருக்கு. கூடவே சில பெயிண்டிங்ஸும் இருக்கு. இத வாட்சா விட்டுக்கிட்டே ஹீரோ ஒரு ரூம் எட்டி பார்த்தா உள்ள இருக்கிறது ஹீரோவோட அம்மா. ஹீரோவோட அம்மா யாரு கூடவோ தொடர்புல இருப்பாங்க போல. அவங்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது, என் வீட்டுக்கு கால் பண்ணாத, என் புருஷன் கண்டுபிடிச்சிருவான்ட்டு. நான் தான் கடை நம்பர் கொடுத்துருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் அங்க கால் பண்றான்னு இவங்க பேசிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு ஹீரோ கீழே நிக்கும் போது அந்த அடையாளம் தெரியாத உருவம் மேல ஒரு ரூம்ல நின்னுட்டு இருந்துச்சு இல்லையா, அங்க போனா உள்ள அங்க யாருமே இல்ல. பிரசன்ட்ல கதை கேட்டுட்டு இருக்க டாக்டரும் அது எப்படிப்பா அந்த ரூம்ல யாரும் இல்லாம இருப்பாங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருப்பான்னு கேக்குறாங்க. இங்க அதிர்ச்சி என்னன்னா ரூமுக்குள்ள யாரும் இல்ல. ஆனா ஹீரோ ரூம் ஜன்னல் கண்ணாடி வழியா வெளியே எட்டி பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் உருவம் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கு. பதறி போய் ஹீரோ ரூமை விட்டு வந்துடுறான். அவ்வளவுதாங்க. இந்த மெமரியை முடிச்சிட்டு ஹீரோவோட வேற ஒரு மெமரிக்கு போயிடுறாங்க. இப்ப ஹீரோவோட கையில சின்னதா கிஃப்ட் பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அதோட ஹீரோ கீழே வர டைனிங் டேபிள்ல ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட அப்பா, லாரா 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூடவே சேர்ந்து உட்காந்த ஹீரோவும் கையில இருக்க கிஃப்ட் பாக்ஸ் டேபிளுக்கு அடியிலேயே வச்சு லாரா கிட்ட கொடுத்ததும் இதே சமயம் வீட்டு டெலிபோனுக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோவோட அம்மாவும் ஒரு தடவை போய் எடுத்து பேசிட்டு வந்துட்டாங்க. மறுபடியும் போன் ரிங் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை இவங்களோட கள்ளக்காதலன் பண்றானோ என்னவோ. இவங்க அந்த டென்ஷன்ல இருக்கும்போது ஹீரோ லாரா கிட்ட கொடுத்த கிஃப்ட் லாரா அம்மா கிட்ட கொடுக்கறா. பசங்க பேரண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கறப்போ பேரண்ட்ஸ் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த அம்மா மூஞ்சில அந்த சந்தோஷமே இல்ல. கிஃப்ட பார்த்தும் மூஞ்ச அவ்வளோ இறுக்கமா வச்சிருக்கு. இதுலயே லாரா வெக்ஸ் ஆயிடுறாளா. அந்த பக்கம் போன் வேற அடிச்சுக்கிட்டே இருக்கா. உனக்கு பதிலா நான் வேணும்னா போய் போன் எடுக்குவாமான்னு லாரா கேக்குறா. நீ ஆணியே புடுங்க வேணாம், ஷட்டரை சாத்திட்டு உக்காரு அப்படின்னு போனை எடுக்கவான்னு கேட்டதுக்கு சம்பந்தமே இல்லாம ஆன்டி கத்துன்னு கத்துது. இதோட இங்க சீனை முடிச்சிட்டு பிரசன்ட்டுக்கு வந்தா, போதும்பா இன்னைய செஷன்ல நம்ம பார்த்த வரைக்கும் போதும், மீதியே நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப நான் கிளம்புறேன், நீ நிம்மதியா தூங்கு. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் இல்லாத டைம்ல உன்னோட பழைய மெமரிஸை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாத. ஏன்னா உன்னோட மெமரிஸ் உனக்கு ஆர்டரா ஞாபகம் வரல, கலந்து வந்துட்டு இருக்கு. நீ தனியா உன்னோட மெமரிஸை ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணன்னு வையேன், எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம குழம்பி போய் கூடவே ஆலோசனேஷனும் வந்து வேற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் சொல்றேன், பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. நைட்டு இப்படியே கடந்து போயிடுது. காலையில ஹீரோவோட பாடியில மூவ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஹீரோவோட தெரபிஸ்ட் ஹீரோவை வீல் சேர்ல உட்கார வச்சு வேற ஒரு ரூமுக்கு தள்ளிட்டு போறான். போற வழியில இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு மேல் டாக்டர் வாண்டடா தெரபிஸ்ட நிறுத்தி இவனை எங்க கூட்டிட்டு போற, எதுக்காக கூட்டிட்டு போற அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறான். அவனுக்கு என்ன பஞ்சாயத்தோ. தெரபிஸ்ட் பதில சொல்லிட்டு ஹீரோ மாதிரியே நிறைய பேர் மசில்ல மூவ்மெண்ட் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அதே இடத்துக்கு ஹீரோவையும் கூட்டிட்டு வர அங்க ஹீரோ ஒரு பையனை பாக்குறான். இப்போதைக்கு 2 பேரும் பேசிக்கல. அவனை பாத்துக்கிட்டு ஹீரோ இவனுக்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது எப்பவுமே ஹீரோ பார்த்து பயப்படுற அதே மான்ஸ்டர் உருவம் இங்க இருக்க மாதிரி ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரியுது. ஹீரோ பயந்துடுறான். உடனே வண்டி கட்டிட்டு இங்க வந்த டாக்டர், டேய் ஏண்டா பாதி தூக்கத்துல எஞ்ச பைத்திய மாதிரி அப்பப்ப நடந்துக்கிற, நீ பயப்படுற மாதிரி இங்க யாருமே இல்லடா, யார் கண்ணுக்கும் தெரியாத உருவம் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா அது உன்னோட ஹாலுசினேஷன், நீ எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லன்னு டாக்டர் அவ்வளோ சொல்லியும் அதெல்லாம் இல்லங்க, அவன் இங்கதான் இருக்கான், என் அக்காவையும் அவன் தான் என்னமோ ஒன்னு பண்ணிருக்கணும்னு ஹீரோ சொல்லவே, யார சொல்ற, உன் அம்மாவோட லவ்வரியா, சரி அவன் தான் பண்ணான்னு எதை வச்சு கன்ஃபார்மா சொல்ற அப்படின்னு டாக்டர் கேட்க, ஒரு நாள் நைட் அவன் என் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்தான்னு ஹீரோ மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறான். ஹீரோ லாரா 2 பேரும் ஸ்கூலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவங்க வீட்டுக்கு வெளியே அந்த அடையாளம் தெரியாத உருவம் நின்னுட்டு இருக்கு. லாராலாம் கொலவெறி ஆயிடுறா. அடே டால்டா டப்பி சைனைடு குப்பி, ஏன்டா அப்பப்ப என் அம்மாவை தேடி வந்து குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு இருக்க, இன்னொரு தடவை நான் உன்னை அந்த இடத்துல பார்த்தேன், உன்னை பாலமா வெட்டி பஞ்சர் ஆக்கிடுவேன், ஓடுறான்னு அவனை துரத்திட்டு ஹீரோ லாரா 2
பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. அங்க ஒரு ட்விஸ்ட பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால லாரா அவனை மிரட்டும் போது லாராவோட உடம்புல எந்த காயமுமே இல்ல. இப்ப வீட்டுக்குள்ள வந்ததும் என்னாச்சு, வெளியே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு அவங்களோட அப்பா பேசிட்டு இருக்கப்போ லாரா அவ முகத்தை காட்டினா அவளோட நெத்தியில காயமா இருக்கு. சோ நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா அந்த மெமரி ஹீரோவுக்கு இன்னும் ஞாபகம் வரல போல. அதோட அப்பா கேட்ட கேள்விக்கு லாரா அவர்கிட்டையும் தெனாவட்டா தான் பேசுறா. அடுத்து ஹீரோ தான் லாராவை கூட்டிட்டு போயிட்டு அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டுட்டு இருக்கான். லாராவோட நடவடிக்கையை பார்த்தா பக்கத்துல இருக்க ஹீரோவுக்கே பயமா இருக்கு. அதை கேட்ட பிரசன்ட்ல இருந்த டாக்டர், ஏம்பா நீ சொல்றத வச்சு பார்த்தா உன் அக்கா அப்பப்போ வயலண்டா நடந்துக்கிறா, அப்ப ஏன் அவளே உன் குடும்பத்தை கொலை பண்ணிருக்க கூடாதுன்னு டாக்டர் செக் வைக்கிறாங்க. சும்மா இருங்க மேடம், அவ அதெல்லாம் பண்ணிருக்க மாட்டா, அவ நல்லவன்னு ஹீரோ சொல்ல இந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஹீரோவோட தெரபிஸ்ட் அதே ரூமுக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. ட்ரைனிங்ல ஹீரோவை நடக்க வைக்க ட்ரை பண்றாங்க. நடக்க முடியாம ஹீரோ தடுமாறி கீழே விழறான். அப்ப தெரபிஸ்ட் ஹீரோவை தாங்கி பிடிக்க இது மூலமா ஹீரோவுக்கு ஒரு சின்ன மெமரி ஞாபகம் வருது. இப்படிதான் என்னைக்கோ ஒரு நாள் லாரா பயங்கர ஆக்ரோஷமா அவ அம்மா கிட்ட கத்திருக்கா. ஏம்மா கத்துற, கொஞ்ச நேரம் சும்மா இருமான்னு இவங்களோட அப்பா கத்திட்டு இருந்த லாராவை தாங்கி பிடிச்சு ஆஃப் பண்ணிருக்காரு. இதை நினைச்சிட்டு இருக்கும் போதே வெளியே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ரூம்ல இருந்த தெரபிஸ்ட், நர்ஸ் இவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. இதுக்கு முன்னால ஹீரோ இதே இடத்துக்கு வரும்போது ஒரு பையனை பார்த்துட்டு பேசாம இருந்தான்ல, அந்த பையனும் இப்ப அங்கதான் இருக்கான். அது மட்டும் இல்லங்க, இந்த நாள் வரைக்கும் உடம்புல எந்த மூமெண்ட்டுமே பண்ண முடியாம இருந்த ஹீரோ இப்ப தவழ்ந்து போற அளவுக்கு வந்துட்டான். சோ தவழ்ந்து அந்த பையன் கிட்ட போய் நான் இந்த காரணத்துக்காக இங்க வந்தேன்டா, நீ எதுக்காக வந்தேன்னு அவங்கிட்ட கேட்கும்போது அவன் பேச மாட்டான். சைக்கிள்லயே சில விஷயத்த சொல்றான். ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க, அதே கார்ல நானும் இருந்தேன், எனக்கு அடிப்பட்டு இங்க வர வேண்டியதா போயிடுச்சுன்னு பையன் சொல்ல அதுக்குள்ள வெளியே போன தெரபிஸ்ட் எல்லாம் திரும்ப உள்ள வந்துடுறாங்க. அடுத்து ஹீரோவுக்கு டாக்டரோட செஷன் ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னால இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு மேல் டாக்டர் வீல் சேர்ல உட்கார்ந்து இருந்த ஹீரோவை குறுகுறுன்னு பார்த்தான். கூட்டிட்டு போற தெரபிஸ்ட் கிட்டையும் கேள்வி மேல கேள்வியா கேட்டான்ல, அதே டாக்டர் இப்ப ரூமுக்கு வெளியே நின்னு ஹீரோவையே தின்ற மாதிரி பாக்குறான். யாருங்க இந்த விருகம்பாக்கம் விளக்கமாறு, எனக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம், ஏன் எப்ப பாரு என்ன ஒரு மாதிரியே பாக்குறான் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவன் ஒன்ன பாக்கலப்பா, என்ன பாக்குறான்னு ஒரு லேடியோட குரல்ல பதிலும் வருது. பட் இத சொல்றது டாக்டர் இல்ல, ஹீரோவோட மெமரி பிளாஷ்பேக்ல வர லாரா. அது என்ன கதைன்னா, ஒரு நாள் ஸ்கூலோட மாடியில நின்னுட்டு இருந்த ஹீரோவையும் லாராவையும் கீழே நின்னுட்டு இருந்த வேற ஒரு பொண்ணு காதல் பார்வையோட பாக்குறா. சரி, அவ ஒரு பெண், நம்ம ஒரு ஆண், அவ நம்மளதான் பாக்குறா போலன்னு ஹீரோ நினைச்சா அப்பதான் லாரா சொல்லிருக்கா, அவ ஒன்ன பாக்கல என்ன பாக்குறா, எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிச்சிக் புச்சிக் ஓடிட்டு இருக்கு, நான் போய் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீ உன் வேலையை பாருன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு லாரா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறா. ஹீரோவுக்கு அவங்க ரெண்டு பேரையும் தனியா விட மனசு வரல. என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்கு ஹீரோவும் பின்னாலேயே போக காட்டுக்குள்ள ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கசமுசா நடந்துட்டு இருக்கு. இத ஹீரோ வெக்கமே இல்லாம ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கான். அப்படி நடக்கிற கசமுசால இந்த லாரா கொஞ்சம் உக்கிரமா நடந்துகிட்டதும், அடி மாடு மாடு மாடு, மாட்டுக்கு பிறந்த மாடு, ஏண்டி இப்படி நடந்துக்கிற, சே உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்தம் பாரு, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிடுறா. இந்த கடுப்புல தாங்க லாரா எதிரில இருக்க மரத்துல தலைய கண்ணாபினான்னு முட்டிருக்கா. அவன் நெத்தியில காயமும் வந்திருக்கு. அதோட பிளாஷ்பேக் முடிச்சிட்டு பிரசன்ட்டுக்கு வராங்க. ட்ரைனிங் போற இடத்துல ஹீரோ ஒரு பையனோட ஃப்ரெண்ட் ஆனால, ரெண்டு பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு நாள் ஹீரோவும் அந்த பையனும் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு பாலை தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது, இது நல்ல விஷயம் தானே, தெரபிஸ்டோட வேலையே இவங்க பாடியில மூவ்மெண்ட் கொண்டு வரணும்ன்றது தான், சோ விளையாட்டும் ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு அவங்களும் அமைதியா இருக்க, அப்ப குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோவுக்கு ஆகாத மேல் டாக்டர் ஒருத்தன் இருப்பானே, ரூமுக்குள்ள வந்தவன் தெரபிஸ்ட் காதுல முணுமுணுன்றான். உடனே ஹீரோ கூட விளையாண்டுட்டு இருந்த அந்த பையனை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன் எதுக்குன்னு புரியாம நைட்டு பெட்ல படுத்துக்கிட்டே ஹீரோ முழிச்சிட்டு இருக்கப்போ ஹீரோவுக்கு ஆப்போசிட்ல இருந்த செவுத்துல கிராக் ஒன்னு இருந்துச்சு இல்லையா, அத பார்த்ததும் ஹீரோவுக்கு திரும்ப ஒரு மெமரி பூம் ஆகுது. கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு மெமரியில ஹீரோ இருக்கான். வெளியே இடி மின்னல் மழைன்னு வெளுத்து வாங்குது. கரெக்டா ஹீரோ வீட்டுக்குள்ள போகும்போது வீட்டுக்கு உள்ள இருந்த லாரா யாருக்கோ பயந்து மாடிக்கு ஓடி மாடியில இருந்த ஒரு ரூமுக்கு போய் கதவை முடிக்கிறா. ஹீரோவும் கஷ்டப்பட்டு பின்னாலேயே போய் அந்த ரூம் டோரை திறந்தா ஹீரோ அடிக்கடி பார்த்து பயப்படுற அந்த மான்ஸ்டர் உருவம் லாராவை கத்தி முனையில புடிச்சு வச்சிருக்கு. யார் தான் அதுன்னு ஹீரோ இருட்டுல அந்த முகத்தை உத்து பார்க்கும்போது அங்க ஒரு ட்விஸ்ட், ஹீரோவுக்கு ஆகாத மேல் டாக்டர் தான் அங்க இருக்கான். அங்க மட்டும் இல்லங்க, இத பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோவுக்கு பக்கத்துலயே வந்தவன், எல்லாம் உன் தப்பு தான், நடந்தது நடந்து போச்சு, அதை அப்படியே விடுவியா, நல்லா பராமரிப்பு இல்லாத பழைய கிணறு மாதிரி ஒரு வாயை வச்சுக்கிட்டு என்னென்னத்தையோ ஞாபகப்படுத்தி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, இதுக்கு மேல வர வழி இல்ல, நான் பண்றத பண்ணிதான் ஆகணும்னு வலுக்கட்டாயமா ஹீரோவுக்கு ஒரு ஊசியை போடுறான். அவ்வளவுதான், ஹீரோவோட ஜோலியே முடிஞ்சிச்சுன்னு நம்ம நினைச்சா ஹீரோ இன்னும் சாகல. காலங்காத்தால பார்க்க வந்த டாக்டர் கிட்ட, டாக்டர் நேத்து அவன் என்ன வேலை பார்த்து விட்டு போயிட்டான் தெரியுங்களா அப்படின்னு மேல் டாக்டரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண, ஏன்டா வளர்ற, நேத்து நைட் அவன் ஷிஃப்ட்லயே இல்லடா, ஆனா அவனுக்கு ஊசி போட்டதெல்லாம் உண்மைதான், திடீர்னு உனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு ஒரு நர்ஸ் தான் வந்து உனக்கு ஊசி போட்டிருக்கு, இதோ ஸ்கெடியூல்ல கூட பாரு, நான் தான் ஊசி போட்டேன் இந்த டைம்ல போட்டேன்னு டைமோட மென்ஷன் பண்ணி அந்த நர்ஸே சைன் போட்டிருக்கு. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, நான் கூட இல்லாதப்போ உன்னோட பழைய மெமரிஸ்லாம் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாத, ஏன்னா எது உண்மை எது பொய்ன்னு
தெரியாம உனக்கு ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சிரும்ட்டு. அப்படி நேத்து நீ பார்த்தது உன்னோட ஹாலுசினேஷன், அது உன்னோட உண்மையான மெமரிலாம் இல்ல அப்படின்னு டாக்டர் பயங்கர கன்ஃபார்மா சொன்னதும், டாக்டர் எனக்கு என்னமோ உங்களுக்கு நடந்த கதையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா லாராவும் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க தானே அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். சோப்பா நான் தான் உன்னை பார்த்த அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேடா, நடந்த சம்பவம் எனக்கும் சில்லறையா தான் தெரியும், முழுசா தெரியாதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உன் அம்மா அப்பா கசின் எல்லாம் ஷூட் பண்ண துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சு, அப்புறம் சம்பந்தமே இல்லாம சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால கசின் விருந்தாளியா உன்னோட வீட்டுக்கு எப்படி வந்தான், இதெல்லாம் தெரிஞ்சாதானே இதுதான் நடந்துச்சுன்னு என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு டாக்டர் கேட்டதுமே கசின் எப்படி ஹீரோவோட வீட்டுக்கு வந்தான்றதுக்கான மெமரி ஹீரோவுக்குள்ள எட்டி பாக்குது. கசின் படிச்ச ஸ்கூலோ காலேஜோ அதுல அவனுக்கு வெக்கேஷன், ஆக்சுவலா அவன் வெளியூர். சோ அவனை இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஹீரோ, லாரா, ஹீரோவோட அம்மா 3 பேரும் கசின் வீட்டுக்கு போயிருக்காங்க. கசினோட அம்மாவும் ஹீரோவோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்க. கசின் சின்ன வயசுல இருந்தே இவங்க ஃபேமிலிய பார்த்ததே இல்ல, எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாதுமா, நான் அவசியம் அவங்க கூட போயே ஆகணுமா அப்படின்னு கசின் அவன் அம்மா கிட்ட கேட்க, சித்தி தாண்டா போயிட்டு வாயேண்டா அப்படின்னு அவங்களும் சொல்ல, என்னதான் வாயால அவனை போயிட்டு வான்னு சொன்னாலும் பையனை பிரிய முடியாம அவங்களும் அழுகுறாங்க, அம்மாவை பிரிய முடியாம பையனும் அழுகுறான். 2 பேரும் பாச மழைய பொழியறாங்க. அடடடா, அம்மா பையனா அப்படிதானே இருக்கணும், இந்த குடும்பமும் இருக்கே, அம்மா பெத்த 2 பிள்ளைங்களையும் கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம கழுவி ஊத்திட்டு இருக்க கேப்ல ஹீரோவோட அம்மா இந்த வீட்டுல இருக்க ஒரு பழைய ஆல்பம் எடுக்கிறாங்க. அதுல ஹீரோவோட அம்மா, அவங்க அக்கா, இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தது, கசின் பிறந்ததுக்கு அப்புறம் எடுத்த போட்டோஸ், லாரா பிறந்ததுக்கு அப்புறம் ஆன்ட்டியோட வயித்துல ஹீரோவை சுமந்துட்டு இருந்த போட்டோஸ், இது எல்லாமே இருக்கு. இப்படி ஜெனரேஷனா போயிட்டு இருக்கப்போ அடுத்து பிறந்த ஹீரோவோட போட்டோஸும் ஆல்பத்துல இருக்கணும்ல. ஆனா எந்த இடத்துலயுமே ஹீரோவோட போட்டோ இல்ல, அடுத்து வர எல்லா பேஜஸும் எம்டியா இருக்கு. ஏன் இப்படி, உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ண, எதுக்காக என்னோட எந்த போட்டோஸும் இதுல இல்லன்னு ஹீரோ கேட்டும் எந்த பதிலும் இல்ல. அதோட கசினை கூட்டிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆன்ட்டி காரை ஓட்ட கசின் பக்கத்துல உட்காந்துருக்க, பேக் சீட்ல ஹீரோ, லாரா இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரமா கார்ல பேச்சுவார்த்தையே இல்ல, மயான அமைதியா இருக்கு. ஏங்க எழ ஊட்டுக்கு எதுவும் போறோமா, ஏன் இவ்வளவு அமைதி, சரி நீங்க தான் பேசல, அந்த பாட்டையாச்சும் ஆன் பண்ணி விடுங்களேன் கேட்போம் அப்படின்னு லாரா சொல்றா. ஆன்ட்டியும் பாட்டை ஆன் பண்ணுது. ஓடுற ஒரு பாட்டை கேட்டு லாரா செம்மையா வைப் ஆயிடுறா. அவ வைபை பார்த்து காரே வைப் ஆயிடுதுன்னா பாத்துக்கோங்களேன். எல்லாம் நல்லதா போனா சந்தோஷம்தான் அப்படின்னு ஆன்ட்டியும் என்னமோ பக்கத்துல உட்காந்துருக்க கசின அது பெத்த புள்ள மாதிரி அவன் ஜாலியா இருக்கிறதையே அவளை அன்பா பாத்துட்டு வந்துட்டு இருக்க, திடீர்னு காருக்கு முன்னால ஏதோ ஒரு பொண்ணு வந்துடுறா. இடிக்கலாம் இல்ல, ஆன்ட்டி பிரேக்க போட்டு நிறுத்திடுது. பட் இப்படி ஆயி போச்சேன்னு ஆன்ட்டிக்கு ஒரு கவலை. காருக்குள்ளேயே உட்காந்து அழுவன்னு அழுவுது. பின்னால இருந்த லாரா, விடுமா விடுமா அதான் ஒன்னும் ஆவலல்ல அப்படின்னு ஆன்ட்டியை கட்டி பிடிக்கிறா. அப்புறம் அப்படியே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க வீட்டு மாடியில இருக்க ஒரு ரூம் அடிக்கடி நமக்கு காட்டுறாங்கல்ல, என்ன ரீசன்னு தெரியல. ஹீரோ, லாரா 2 பேரையும் இந்த ரூமுக்குள்ள வரவே கூடாதுன்னு இவங்க அம்மா அப்பா ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. நல்லா ஒதுக்கி வச்ச ஓனா மாதிரியே ஒருத்தன் இருக்கான்ல கசின், இவன் என்னடான்னா வீட்டுக்கு போனா அடுத்த நாளே அந்த ரூம்ல நின்னு தம் அடிச்சிட்டு இருக்கான். எங்களையே இந்த ரூமுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீ என்ன பெரிய வெட்டோத்தி சுந்தரம், இங்க எப்படி வரலாம் அப்படின்னு லாரா ஹீரோவோட போய் சண்டை வாங்கினதும், அட ஒரு தம்மு தானம்மா, அதுக்கு ஏன் பஜாரி மாதிரி கத்துற, இந்தா நீயே லைட்டா அடி அப்படின்னு தம்ம கொடுத்து லாராவை கன்வின்ஸ் பண்ணி கசின் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கிறான். ஏன் நீங்க 2 பேரும் கீழே பேஸ்மெண்ட்ல தங்கி இருக்கீங்க, அதான் இந்த ரூம் இவ்வளவு பெருசா இருக்கு, பாக்குறதுக்கும் அழகா இருக்கு, இதையே நீங்க உங்க பெட்ரூம் ஆக்கிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் அதோட முடிச்சிடறான். அன்னைக்கு நைட்டு டின்னர் போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்த விருந்தாளியை உபசரிக்கிறது, அவங்களுக்கு எல்லாம் வசதியா இருக்கான்னு கேட்கறது வழக்கம் தானே. அப்படி ஹீரோவோட அம்மா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லப்பா, எல்லாம் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு இவங்க கேட்கவே கசினே சும்மா தான் இருக்கான். ஆனா பக்கத்துல இருந்த லாரா, பிரச்சனை இருக்கு, அவனுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல இருக்கிறது பிடிக்கலையா, மேல இருக்க ரூம் வேணும்னு கேக்குறான் அப்படின்னு கசின் சொன்னதை சொல்லி கோத்து விட்டுறா. நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி, அவன் அப்படி எல்லாம் சொல்லிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், நீ கம்முனருன்னு ஆன்ட்டி லாராவை திட்டுது. இதுல ஹீரோவுக்கு கொலை வெறி ஆயிடுது. அதான் அக்கா அவளை சொல்றாள்ல, எவனோ ஒருத்தவன் சொல்றத நம்புவ, அக்கா சொல்றத நம்ப மாட்டியா, அவன் மேல் ரூம் வேணும்னு கேட்டான், அப்ப நானும் பக்கத்திலே தான் இருந்தேன் இப்படின்னு ஹீரோ சொன்னதும், சரி இந்த கதையை இதோட விடுங்க அப்படின்னு ஆன்ட்டி டாபிக்கை முடிச்சிடுது. ஹீரோவுக்கு சாப்பிட விருப்பமே இல்ல. தட்டுல போட்ட சாப்பாட்டை குப்பை தொட்டியில கொட்டலான்னு போகும்போது ஒரு சீன்ல ஹீரோ ஒரு கிஃப்ட லாரா கிட்ட கொடுத்து லாரா அதை ஆன்ட்டி கிட்ட கொடுத்தால, அது ஒரு பிரேஸ்லெட், அது இப்ப குப்பை தொட்டியில இருக்கிறத ஹீரோ பாக்குறான். இது கூட பரவாயில்ல, அடுத்து ஆன்ட்டி பண்ணிச்சு பாருங்க ஒரு செய்கை. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட ஆன்ட்டி அவங்க 2 பசங்கள்ட்டையும் இவ்வளவு பாசமா இருந்ததே இல்ல. புதுசா வந்த கசினை பக்கத்துல உட்கார வச்சு அவன் தலையை ஷோல்டர்ல சாச்சி அவனுக்கு தாலாட்டு பாடிட்டு இருக்கு. இதை ஹீரோ, லாரா 2 பேருமே பாக்குறாங்க. இது முடிஞ்சதும் கசின் தூங்குறதுக்கு இவங்க ரூமுக்கே வர, அங்க லாரா கசினை கொஞ்ச நஞ்சமா பயமுறுத்து
பயமுறுத்துதுன்றீங்க? எங்க ஃபேமிலியை பார்த்தாலே உனக்கு விசித்திரமா தெரியுதுல்ல? ஏன் மேல் ரூமுக்கு எங்க 2 பேரையும் எங்க அம்மா அப்பா போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? அங்க எங்க அப்பா ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு. ஒரு நாள் அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. நான் என் தம்பி 2 பேருமே அதை பார்த்தோம். திரும்ப அதை நாங்க பாத்திரக்கூடாதுன்னு தான் அந்த ரூம்ல துப்பாக்கியை ஒளிச்சு வச்சு எங்களை அந்த ரூமுக்கே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு லாரா துப்பாக்கியை பத்தி பேசி கசினை பயமுறுத்திட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுல ஒரு நாய் ரொம்ப நேரமா கத்திக்கிட்டே இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, காலையில விடிஞ்சதுல இருந்து நைட்டு அடையிற வரைக்கும் அது வாயவே மூடாது. எந்நேரம் பார்த்தாலும் கத்திக்கிட்டே தான் இருக்கும். அது கசினு கொஞ்சம் தலைவலியா இருக்கவே தெரியுது. எனக்கும் டெய்லியும் அதே பிரச்சனை தான். அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் விடு அப்படின்னு லாரா கூலா சொல்றா. இப்படியே நைட் எல்லாரும் தூங்கிடுறாங்க. நடு ராத்திரியில ஹீரோ கண்ணை முழிச்சா பக்கத்துல படுத்துட்டு இருந்த லாராவை காணோம். ஹீரோ லாராவை தேடி மேல் மாடியில இருக்க அந்த ரூமுக்கு போறான். அங்க ஹீரோ போய் பார்க்கும்போது பிரசன்ட்ல ஹீரோ இருக்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவோட ரூம்ல இருக்க செவுத்துல கிராக் ஒன்னு இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி கிராக் ஒன்னு இருக்கு. லாரா அதுக்கு பின்னால ஒளிஞ்சிட்டு இருக்கிறதா ஹீரோவுக்குள்ள ஒரு ஹாலுசினேஷன். திடுக்குன்னு பிரசன்ட்ல தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு என்னடா இது என்னமோ தோணிட்டு இருக்கு நமக்கு அப்படின்னு இன்னமும் ஹீரோவால முழுசா ஏஞ்சி நடக்க முடியல. பட் ஓரளவுக்கு படுத்துட்டு இருந்த இடத்துல இருந்து சப்போர்ட் பண்ணி ஏஞ்சிருக்க முடியுது. அப்படி பெட்ல இருந்து ஏஞ்சி பக்கத்துல இருக்க சேருக்கு ஒரு ஜம்ப் பண்ண அந்த சேர்ல உட்காந்து ஜன்னல் வழியா பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நடக்கிறதெல்லாம் தெரியும். எதர்ச்சியா ஹீரோ ஜன்னல் வழியா வெளியே எட்டி பாக்குறப்போ ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டரும் நல்லா மரண முகூர்த்தத்துல பிறந்த மண்டகசாய மாதிரி ஒருத்தர் இருப்பான்ல மேல் டாக்டர், அவனும் கை குலுக்கி பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் ஹீரோவுக்கு டாக்டர் மேல இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவுக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டுனா ட்ரைனிங் நடந்த இடத்துல ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனானே அவன் தான். அவனையும் ஹீரோவால இப்ப பார்க்க முடியல. ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவனை வேற குரூப்ல போட்டாங்க. ஆனா அவன் எந்த ரூம் நம்பர்ல இருக்கான்றதை ஹீரோ ஒரு நாள் நோட் பண்ணிடுறான். அடுத்து டாக்டர் ஹீரோவை பார்க்க வரும்போது ஹீரோவுக்கு பேச விருப்பமே இல்ல. ஆனா டாக்டருக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. நீ என்ன நினைச்சாலும் சரி, நம்ம 2 பேரும் பேசியே தான் தீரணும், நடந்ததை கண்டுபிடிச்சே தான் ஆகணும்னு ஒரு கதை சொல்றாங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய மன்னர் நம்ம நாட்டுல வாழ்ந்தாரு. அவரோட மனைவி 6 குழந்தைங்களை பெத்தெடுத்தாங்க. பாவம் மகராசி குழந்தை பிறந்ததுமே அவ செத்துட்டா. சோ குழந்தைய வளர்க்க ஆள் இல்லையேன்னு அந்த ராஜா ஒரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு அவங்கள்ட்ட 6 பசங்களையும் கொடுத்து பசங்களுக்கு விவரம் தெரியற வரைக்கும் நீ தான் இந்த பசங்களை வளர்க்கணும். பட் ஒரு கண்டிஷன், எக்காரணம் கொண்டும் நீ பசங்க பக்கத்துல நெருங்கவே கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீ அவங்க மேல பாசத்தையே காட்டக்கூடாது அப்படின்னு ராஜா சொல்லி அந்த மாதிரியே அந்த 6 குழந்தைங்களை வளர்த்தப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு குழந்தை கூட உயிரோட இல்ல. அடுத்த 6 மாசத்துல 6 குழந்தைகளுமே செத்து போச்சு. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? ஒரு குழந்தை பிறந்து வளருதுன்னா அந்த குழந்தைக்கு பெத்தவங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற பாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன் அக்காவுக்கு அது கிடைக்கல. உன் அம்மா அப்பா 2 பேருமே உன்னையும் சரி உன் அக்காவையும் சரி கண்டுக்கல தானே? இந்த மாதிரி பாசம் கிடைக்காம பாதிக்கப்பட்ட நிறைய பசங்களை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கேன். சின்ன வயசுல பேரண்ட்ஸ் கண்டுக்காததுனால பாதிக்கப்படுற ஒரு சின்ன குழந்தையோட இதயம் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருசாகி பெரிய அளவுல மன ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்கள சைக்கோவாவே மாத்திடும். உன் அக்காவும் அப்படிதான் மாறி இருக்கா. சோ அவ தான் உன் குடும்பத்தையும் கொலை பண்ணிருக்கான்னு டாக்டர் லாரா மேல பழி தூக்கி போட்டதும், ஏங்க நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், அப்படி என் அக்கா மேல உங்களுக்கு என்னங்க காண்டு? எதுக்கு எடுத்தாலும் அவன் மேல பழி போடுறதுலயே குறியா இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள்லாம் அவ இல்லங்க, ரொம்ப நல்லவங்க. நானே அவ எங்க போயிருப்பான்னு தெரியாம பதறிட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற அப்படின்னு என்ன நடந்தாலும் ஹீரோ அவ அக்கா நல்லவன்ற சர்டிபிகேட் கொடுக்கறதுல குறியா இருக்கான். நான் சொல்றது உனக்கு புரியல? நீயே உன்னோட மெமரியை கேட்டு பார். உன் அக்கா எவ்வளவு பெரிய சொன்னா அக்கான்றத அது சொல்லும் இப்படின்னு டாக்டர் சொன்னதோட ஹீரோவுக்கு இன்னொரு மெமரி ஞாபகம் வருது. முதல் நாள் நைட்டு தான் லாரா கசின் கிட்ட பக்கத்து வீட்டு நாய் ரொம்ப கத்திட்டு இருக்குல்ல, எனக்கும் தெரியும், அதை வேற மாதிரி பண்ணிடலாம்னு சொன்னான். இன்னைக்கு காலையில பார்த்தா பக்கத்து வீட்டு நாய் செத்து போச்சு. எல்லாரும் அதை யூஷுவல் அதுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அதனாலதான் செத்துருச்சுன்னு நினைச்சாலும் கசினுக்கு மட்டும் அப்படி தோணல. அவன் சந்தேகம் முழுக்க முழுக்க லாரா மேலதான். அதை யோசிச்சுட்டு நைட்டு தூக்கத்துல இருந்து கண்ண முழிச்ச ஹீரோ போன தடவை மாதிரியே பெட்ல இருந்து ஏஞ்சி பக்கத்துல இருக்க சேருக்கு ஜம்ப் பண்ணி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா கொக்கா மக்கா கார் பார்க்கிங்ல ஒரு கார் வந்து நிக்குது. ஹீரோ பயமுடுத்துற அந்த மான்ஸ்டர் உருவம் காருக்கு உள்ள இருந்தும் இறங்குது. போச்சு போச்சு போச்சு, இனிமேல் நம்மளை காப்பாத்த ஆள் யாருமே இல்ல, நம்ம தான் காப்பாத்திக்கணும்னு ஜன்னலை பார்த்துட்டு இருந்த ஹீரோ ரூம் பக்கம் திரும்பும் போது அது வரைக்கும் அந்த ரூம் எப்படி இருந்துச்சோ இப்ப அப்படி இல்ல. ஹீரோ வீட்டோட மேல் மாடியில ஒரு ரூம் இருந்துச்சு. அங்க நீங்க போகவே கூடாதுன்னு இவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ரூம்ல ஒட்டி இருக்க ஸ்டிக்கர் மாதிரியே இப்போ இந்த ரூம்ல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அதோட ஹாஸ்பிட்டல் ரூமோட செவுத்துல கிராக் ஒன்று இருந்துச்சு இல்லையா, இப்ப ஹீரோ கிராக்கு பக்கத்துல இருக்க அந்த ஸ்டிக்கரை பிரிச்சா ஸ்டிக்கருக்கு பின்னால இருக்க செவுத்துலயும் ஹீரோ வீட்டு மாடி ரூம்ல ஸ்டிக்கருக்கு பின்னால என்ன டிராயிங் இருந்துச்சோ அதே டிராயிங் தான் இருக்கு. முயல் அணில் எல்லாம் ஒரு தோட்டத்துல விளையாண்டுட்டு இருக்க மாதிரியான டிராயிங் அது. இத பாத்துக்கிட்டே நடக்க முடியாம தட்டு தடுமாறி ரூமை விட்டு
விட்டு வெளியே வந்த ஹீரோ ஹாஸ்பிட்டலோட வராண்டாவுக்கு போனா அங்கேயுங்க ஹீரோ விட்டு வராண்டால எப்படி 2 சைடு செவுத்துலயும் பெயிண்டிங் மாட்டி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி தெரியுது. இத பார்த்து என்னடா நடக்குதுன்னு ஹீரோ மண்டை காயறப்பதான் நம்மள வெறி ஏத்துற மாதிரி வேற லெவலான ஒரு ட்விஸ்ட். ஹீரோ மறந்து போனா அவனோட மெமரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா முழுமையா ஞாபகத்துக்கு வருது. இப்ப ஹீரோ மெமரியா அவன் வீட்டுக்குள்ள போறான். ஆனா அந்த மெமரி நடக்கிற டைமிங்ல ஹீரோ கை குழந்தை. ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் குழந்தைய கூட கண்டுக்காம அந்த டைம்லலாம் மேல் மாடியோட ரூம் செவுத்துல இந்த அணிலு முயலோட டிராயிங் தான் வரைஞ்சிருக்கும். அதை மறைக்கிறதுக்கு மேல ஒரு ஸ்டிக்கரை போட்டு ஒட்டி இருக்காங்க. அதாச்சா. ரெண்டாவது, ஹீரோ முதல்ல டாக்டரை பார்க்கும்போது டாக்டரோட கையை வச்சு இதே மாதிரி வேற ஒரு கை ஒரு புல்வெளியை தடவர மாதிரி யோசிச்சு பார்த்தாருல்ல, அந்த சீனுக்கு வந்தா அந்த கைக்கு சொந்தக்காரங்க ஹீரோவோட அம்மா. அப்ப ஹீரோவுக்கு ஒரு 5-6 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோவும் அவன் அம்மாவும் ஒரு சமாதிக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அது யாரோட சமாதி தெரியுங்களா? 1978ல பிறந்து 1982ல இறந்து போன லாராவோட சமாதி. சோ லாரா பிறந்த 4 வருஷத்துல செத்து போயிட்டா. இன்னும் சொல்ல போனா ஹீரோ பிறக்கும் பொழுது அவ உயிரோடையே இல்ல. சோ நம்ம படத்தோட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் லாரா எங்கெங்களா இருந்து என்னென்னலாம் பண்ற மாதிரி பார்த்தோமோ உண்மையாகவே அங்க லாராவோட கேரக்டர் இல்ல, ஹீரோ தான் அந்த கேரக்டராகவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிருக்கான். மேல்மாடி ரூம் லாரா வாழ்ந்த ரூம்ன்றதுனாலதான் ஒரு ஞாபகார்த்தமா இருக்கட்டுமேன்னு ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோவை அந்த ரூமுக்குள்ள போகவே கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதை தாண்டி சின்ன வயசுல ஹீரோவோட அப்பா கன் எடுத்துட்டு வரும் பொழுது பார்த்தது, வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஒரு பொண்ணை கிஸ் அடிச்சது, அம்மா கிட்ட சண்டை போட்டு அப்பா வந்து தடுத்தது, அன்னைக்கு நைட்டு கசின் ரூமுக்கு வந்ததும் கசின் கிட்ட எதையோ பேசி பயமுறுத்தினது, இதுக்கு முன்னால கசினை வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரப்போ கார்ல பாட்டை போட சொல்லி வைப் பண்ணது, அழுதுட்டு இருக்க அம்மாவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்தினது, இப்படின்னு லாரா எதெல்லாம் பண்ற மாதிரி பார்த்தோமோ அங்க இருந்து அதை பண்ணது ஹீரோ தான். லாரா போனதுக்கு அப்புறம் பிறந்த ஹீரோவை இவன் அம்மா அப்பாவால சரியா பாசம் காட்டி வளர்க்க முடியல. அதனால டாக்டர் சொன்னாங்க பாத்தீங்களா, சின்ன வயசுல இருந்து பாசம் காட்டாம வளர்க்கப்படுற குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் சைக்கோவா மாறக்கூட வாய்ப்பு உண்டுன்னு. அதாங்க ஹீரோவோட கதை. சைக்கோவா மாறி எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் பழச மறந்து திரும்ப அதை ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரும்போது இல்லாத ஒரு அக்கா கேரக்டர் இருக்கிறதாகவும் நம்ம பண்ணதெல்லாம் அந்த கேரக்டர் தான் பண்ணதாகவும் ஹீரோ கதைக்குள்ள சேர்த்துக்கிட்டான். சோ மென்டலி ஹீரோ ஒரு பேஷண்ட். அதுக்கப்புறம் படத்துல என்ன நடந்திருக்குன்னா, பக்கத்து வீட்டு நாய் செத்து போச்சு இல்ல, இதுக்கு அடுத்த நாளே இனிமேல் நான் ஹீரோ கூட எல்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு, மேல் ரூமை கொடுத்தாதான் நான் இங்க இருப்பேன்னு கசின் பம்படியா கேட்டு அவன் பெட்ரூமை மேல் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஹீரோவுக்கு ஆத்திரம் தாங்கல, என்ன இந்த ரூம்ல வரக்கூட கூடாதுன்னுட்டு இந்த புதுசா வந்த பூதத்தை இங்க பாய போட்டு படுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டோம். சின்ன வயசுல சரியா பாசம் காட்டாததுனால இவன் கேரக்டர் மாறி போச்சு. வளர வளர அந்த கேரக்டரும் பெருசாகி அப்பப்ப ஹீரோ அப்நார்மலா நடந்துப்பான். அதனால ஹீரோவோட அம்மா அப்பாவுக்கு இவனை பிடிக்காமலே போயிடுச்சு. சண்டை போடுற ஹீரோவை அவங்க கண்டுக்கல. அப்படிதான்டா பண்ணுவோம், எங்களுக்கே உன்னை பார்த்தா பயமா இருக்கு, அப்புறம் அவனுக்கு இருக்காதா, ஒழுங்கா நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு ஹீரோவை துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்த வெறிதாங்க. நைட்டு இடி மின்னல் மழை, மேல ரூம்ல அப்பா ஒளிச்சு வச்சிருக்க துப்பாக்கி எடுத்த ஹீரோ மான்ஸ்டரா மாறி ஃபர்ஸ்ட் அவன் அப்பாவை போட்டு தள்ளிட்டு என்னடா சவுண்ட் கேக்குதுன்னு பார்க்க வந்த அம்மாவையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். மூணாவதா கசினும் மேல இருந்து கீழே வரானா, அவனை வயித்துல ஷூட் பண்ணி அவன் இன்னும் சாகல, துப்பாக்கியில புல்லட்டும் தீர்ந்து போச்சு. சோ ஹீரோவே கையால கழுத்தை நெரிச்சு அவனை கொலை பண்ணிருக்கான். அதோட வீட்டை விட்டு வெளியேயும் வரான். இதுதாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு. அதோட அந்த பிளாஷ்பேக் கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வராங்க. ஹீரோவுக்கு வந்த ஞாபகம்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல. குழப்பத்துல நிமிந்து பார்த்தா ட்ரைனிங்ல ஹீரோவுக்கு ஒரு பையன் ஃப்ரெண்ட் ஆனான்ல, அவன் இருக்க ரூமை கூட ஹீரோ பார்த்து வச்சிருந்தானே, அவன் ரூமுக்கு முன்னாலதான் ஹீரோ உட்காந்துருக்கான். சரி யாரும் இல்லாத குறைக்கு அவங்கிட்டயாவது போய் பேசுவோம் அப்படின்னு ஹீரோ ரூமுக்குள்ள போய் அவனை எழுப்புனா, அவன் ஹீரோவை பார்த்ததுமே பயந்து போய் யாரையோ கூப்பிடுற மாதிரி அலாரம பிரஸ் பண்றான். நண்பா நான் உன்னை என்னடா பண்ண போறேன், ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற அப்படின்னு ஹீரோ அவன் மேல ஏறி உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது உள்ள வந்து ஆளுங்க ஹீரோ அந்த பையனை ஏதோ ஒண்ணு பண்ண பாக்குறான் போல நினைச்சுக்கிட்டு ஹீரோவை பிரிச்சு குறிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட ரூம்ல ஹீரோவை பெட்லயே கட்டி போட்டு பக்கத்துல டாக்டர் உட்காந்துருக்க. இதே ரூமுக்கு வந்த மேல் டாக்டர், இங்க பாருங்க குடும்பத்தையே கொலை பண்ண கொலைகாரன் இவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க கூடாதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு எப்பவோ செத்து போன அக்கா கேரக்டரை உள்ள கொண்டு வந்து அவன் கதையா விட்டுட்டு இருக்கான். உடனேல தட்டி இதுதாண்டா உண்மைன்னு அவன்கிட்ட சொல்லாம நம்மளா சொன்னா அவன் இன்னும் பாதிக்கப்பட்டுருவான், அவனா புரிஞ்சுக்கணும், அதை நான் பண்ண வைக்கிறேன்னு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாருக்கும் ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கீங்க. இவன் பாட்டுக்கு அந்த பையன் ரூம்ல போய் அவனை ஏதோ ஒண்ணு பண்ணிருந்தா யாருங்க பதில் சொல்றது இப்படின்னு மேல் டாக்டர் ஹீரோ காது படவே பேச, ஐயோ ஏன்பா அவன் முன்னாலே அந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ஒருத்தன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பண்ணாதான்ப்பா தப்பு, நமக்குள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்குன்றதே ஹீரோவுக்கு தெரியல, அதை மறைக்கதான் அக்கான்ற கேரக்டரையும் அம்மா யாரையோ லவ் பண்றாங்கன்னு அந்த கேரக்டரையும் சேர்த்து 2 கேரக்டரை உள்ள எடுத்துட்டு வந்திருக்கான். அதை மீறி ஹீரோ அவன் குடும்பத்தையே கொலை பண்ணிருந்தாலும் அவன் மென்டலி ஒரு பேஷண்ட், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க எல்லா உரிமையும் இருக்குப்பா. நேத்து அந்த பையன் ரூமுக்கு போனது கூட அவனை காயப்படுத்துறதுக்கா இருக்காது, சொன்னா புரிஞ்சுக்கோன்னு டாக்டர் இங்க சொல்ல அதை பக்கத்திலேயே படுத்து கேட்டுட்டு இருந்த ஹீரோவுக்கு விட்ட பிளாஷ்பேக்ல இருந்து கதை ஞாபகத்துக்கு வருது. ஃபேமிலியவே போட்டு தள்ளிட்டு ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வந்தான்ல, கொற்ற மழையில கொஞ்ச தூரம் நடந்து போய் ஒரு இருட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு உள்ள இருக்க மான்ஸ்டர் மறைஞ்சு நல்ல ஹீரோ வெளியே வந்திருக்கான். சோ சேட், நம்மளையே அறியாம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு
திரும்ப வீட்டுக்குள்ள போனவன் இவன் கொலை பண்ண 3 பேரை இவனே பார்த்துட்டு நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் நம்மள சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஆபத்து தான், இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டு இனிமேல் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ஹீரோவே தாங்க ஒரு கத்தி எடுத்து தன்னைத்தானே வயித்துல குத்திட்டு இருக்கான். அங்க ஒரு ட்விஸ்ட பாருங்களேன். கத்தியால குத்துனதுக்கு அப்புறம் ஹீரோ கண்ணை மூடுறதுக்கு முன்னால டிவில ஒரு ஆட் ஓடிட்டு இருந்திருக்கு. ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் கசினை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, வரும்போது கார்ல கூட ஒரு பாட்டு கேட்டாங்களே, அதே பாட்டு தான் இந்த ஆட்லயும் ஓடுது. பிளஸ் இந்த ஆடுல மாடலா நடிக்கிற ஒரு பொண்ணு தான் ஹீரோ அவனோட கற்பனை கதாபாத்திரமா உருவாக்குன லாரா. ஆக ஹீரோ கோமாவுக்கு போறதுக்கு முன்னால ஆட்ல இருக்க பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான். கோமாவுக்கு போய் பழசெல்லாம் மறந்துட்டான். திரும்ப பழச ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணும்போது இம்ப்ரெஸ் ஆன அந்த பொண்ணையே தான் அக்காவா கதைக்குள்ள சேர்த்துட்டான். ஒரே ஒரு விஷயம் தான், ஹீரோ எதையும் தெரிஞ்சு பண்ணல. சின்ன வயசுல இருந்து பாசத்தையே பார்க்காத ஒருத்தவன் வளர்ந்து பாய்சனா மாறி தன்னையே அறியாம இந்த தப்ப பண்ணிட்டான். சோ முடிஞ்ச அளவு எல்லாரும் எல்லாருக்கும் பாசத்தை அள்ளி கொடுங்கன்ற மெசேஜோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.